தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசு பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவு பெறுவர். இல்லாதிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 10-17 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்கள் ஏன் இவர்களுக்கு நீங்கள் ஓமைகள் வாயிலாக இவற்றையெல்லாம் கூறுகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு, உங்களுக்கு விளக்கி கூற நான் இருக்கின்றேன். அவர்களுக்கு இறையரசை பற்றி சொல்வதற்கு யார் இருக்கின்றார்கள்? அப்படியே அவர்களுக்கு இறையரசை பற்றி போதித்தால் அதற்கு புரியாது. அதனால்தான் நான் அவர்கள் ஓமைகள் வாயிலாக பேசுகின்றேன் என்று கூறுகின்றார். ஏனென்றால் ஓமைகள் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் அவர்களால். அதனால்தான் ஓமைகள் வாயிலாக அவர் பேசுகின்றார். அவர் அனைத்தையும் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு தெளிவாக கூறுகின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாம் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இறையேசின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய ஜெபத்திலே புதிய முயற்சிகளை காண்போம். நம்முடைய ஜெபம் வெறுமனே செல்லாமல் பார்த்துக் கொள்வோம். அதனால் அந்த ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுடைய இறையரசில் பங்கு கொள்வோம். அவருடைய கருத்துக்களையும் விழுமியங்களையும் புரிந்து கொண்டு அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய திராவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.